சரி. வணக்கம். நான் யாழ்ப்பாணம் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவேன். நான் இங்கு வந்ததுக்குரிய நோக்கம் இந்த உங்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்த வேண்டும். என்ன விடயம் என்றால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் எனது நிறுவனத்துக்கு சொந்தமாகிய பார ஊர்தி திருகோணமலைக்கு இங்கே இருந்து சல்லி என்று சொல்லப்படுகின்ற சுண்ணாம்பு கற்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் பொழுது இடையில் வழிமறித்து தனது காரை நடுரோட்டில் நிப்பாட்டி இடையில் வழிமறித்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்ததுன்னு எனது சாரதியார் சொன்னார். அப்படி சட்டவிரோதமாக வழிமறித்து பிழையான தகவல்களை சமூக வலைத்தளங்களுக்கு வழங்கியிருக்கிறார். இதனால் எனது தகப்பனார் காலத்திலிருந்து நாங்கள் செய்து வந்த வியாபாரம், 65 வருடங்களாக செய்து வந்த வியாபாரத்தின் நன்மதிப்புக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நான் தெளிவுபடுத்துவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். இது எனக்கு அருகில் இருப்பவர்கள் எல்லாம் கல்லுடைக்கும் ஆலையின் உரிமையாளர்கள். பரம்பரையாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், புன்னாலை கட்டுவன், தெல்லிப்பளை, இளவாலை போன்ற பிரதேசங்களிலே சுண்ணக்கல் அகலப்பட்டு, அதாவது நாங்கள் முந்தி சல்லி என்று சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய அப்பாவுடைய காலத்திலே எங்களுடைய டிராக்டர்கள், சிறிய வயதிலே எங்களுடைய டிராக்டர்கள் மூலம் நாங்கள் இந்த கட்டடப் பொருட்களை விநியோகித்திருக்கிறோம். சல்லி என்று சொல்லுவோம், மஞ்சள் சளி, வெள்ளை என்று சொல்லுவோம். ஆனால் இப்போ அந்த கருப்பு வந்தபடியாக இதை நாங்கள் கட்டிடங்களுக்கு ஒருத்தரும் இப்போ பாவிக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சல்லியை விநியோகித்திருக்கிறோம். அப்போ இவர்கள் சுண்ணக்கல், அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த சுண்ணக்கல்லை அகன்ற பின் தான் தோட்டங்களை செய்ய முடியும். அப்படி இருக்க இவர் எனது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் அனுமதிகள் அற்று இதை கொண்டு போவதாகவும், எனது வாகனத்தின் சாரதியை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சமூக வலைத்தளங்களில் வந்திருந்த போட்டோக்களில் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் ஏறி இருக்கிறார். ஏறி கையால் அவர் சாரதியை வெறிட்டி இருக்கிறார். அவரெல்லாம் சாரதியின் லொரியுடைய சட்டவிரோதமான முறையில் இந்த லொரியின் திறப்பையும் பறித்திருக்கிறேன். அதன் பின் தான் நான் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி போலீஸை அங்கே அனுப்பியிருந்தேன். போலீஸாரும் அது சம்பந்தமாக இருந்த சாரதியிடம் இருந்த ஆவணங்களை அவரிடம் காட்டி இது கொண்டு செல்ல முடியும் என்றெல்லாம் கதைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தா விளங்கும் சமூக வலைத்தளங்களிலே அதுகளும் வந்திருக்கிறது. என்றாலும் இவருக்கு அதை பற்றி விளங்கலை, அனுபவம் இல்லை. அது சட்டம் என்ன சொல்லுது, அதை என்ன பற்றி சொல்லுது என்றதை பற்றி விளங்காமல், இல்லை இதுக்கு ரூட் பர்மிட் எடுக்கணும் என்று சொல்லி வாகனத்தை நீதிமன்றத்தினூடாக விடுதலை செய்வதற்கு ஒழுங்குபடுத்தினார். நானும் அதற்கு நன்றி சொன்னேன். அது மிகவும் நல்லது எனக்கு. சரி, இப்போ இதுக்கு எனக்கு அருகில் உள்ளவரெல்லாம் எங்களுக்கு சப்ளையர்ஸ், அதாவது எனக்கு விநியோகிக்கிறார்கள். இப்போ நாங்கள் 6 வருடங்களுக்கு மேலாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த சுண்ணாம்பு கற்களை அகழ்றதில்லை. எங்களுடைய வேலை அகழ்றதில்லை. அகலப்பட்ட சுண்ணாம்பு கற்களை கொண்டு போகிறதும் எங்களுடைய வேலை இல்லை. அதெல்லாம் இந்த கிரஷர், இந்த உரிமையாளர்களுடைய அனுமதி பெற்றிருக்கிற நடவடிக்கைகள். அதன் பின் இவர்கள் அந்த சுண்ணாம்பு கற்களை இவர்களுடைய கல்லுடைக்கும் மாளிகளிலே உடைத்து விற்பதற்காக குமித்து வைத்திருப்பார்கள். 5 நூல், முக்காலங்கி, டஸ்ட் என்று வைத்திருப்பார்கள். அந்த பொருளை நான் காசு கொடுத்து அதை இங்கு விற்பனை செய்ய முடியாது. இங்கு அதை அதுக்காக கருங்கல்லை பாவிக்கிறார்கள். ஆகவே அதை நான் காசு கொடுத்து வாங்கி சிறிய லாபம் ஒன்றை வைத்து, அதாவது ஒரு வடமாகாணத்துக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன். அப்படி அந்த காசு கொடுத்து அதை வேண்டி நான் கொண்டு சீமெந்தி ஃபேக்ட்ரிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பார்க்க போனீங்கன்னு சொன்னால், முதலாவதாக நாங்கள் அந்த இதை பார்க்கணும். நாங்கள் எங்களுடைய லொரி வாணி கல்லுடைக்கும் தொழிற்சாலையில் 6.5 கியூப் சல்லி ஏற்றி கொண்டு போயிருக்கு. இது என்னுடைய காசு கொடுத்த பில்.
வாணி கல்லுடைக்கும் ஆலையின் உரிமையாளர் எனக்கு அருகில் இருக்கிறார். இது முதலாவதா. அடுத்ததாக வாணி கல்லுடைக்கும் உரிமையாளர் 2012ஆம் ஆண்டு வியாபார பதிவு சான்றிதழ் வைத்திருக்கிறார். தன்னுடைய கல்லுடைக்கும் ஆலையை பதிவு செய்திருக்கிறார் அரசாங்கத்தில். மூன்றாவது, மத்திய சுற்றாடல் அதிகார சபை அனுமதி வைத்திருக்கிறார். அதாவது மற்ற ஆக்களுக்கு தூசுகள் அதுகள் ஒன்று போகாம இதை இயங்கலாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை இவருக்கு அனுமதி வழங்கியிருக்கு. மூன்றாவது, கனியவள நிறுவனம் இந்த பாருங்க மெஷினரி, அதாவது இயந்திரங்கள் மூலம் அகழ்தல் உத்தரவு லைசன்ஸ் வச்சிருக்கார். இயந்திரங்கள் மூலம் ஒரு காணியில 2 அடிக்கு மேலாக கிளறாம ஆழமாக்காம சுண்ணக்கல்லை அகழ்வதற்குரிய பெர்மிட் இதுல வழங்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் நம்பர் எல்லாம் இருக்கு. இது கனியவளம், அதாவது நாங்க சொல்லுவோம் இதை என்னன்னு சொல்றது, ஜிஎஸ்எம்பின்னு சொல்லுவோம். ஜிஎஸ்எம்பின்னு ஷோர்ட்டா சொல்லுவோம். ஜிஎஸ்எம்பின்ற கொழும்புல இருக்கு. ஜிஎஸ்எம்பின்ற ஹெட் ஆஃபீஸ், அதிலிருந்து இந்த ஜிபிஎஸ் மூலம் அவர்கள் அதை கண்காணிக்கிறார்கள். இதுல ஜிபிஎஸ் நம்பரும் இருக்கு பாருங்க. அதுல இவர் இத்தனை அடி ஆழந்து விட்டுறாரு, 5 மணியோட இதை நிப்பாட்டுறாரா, இரவிரவா கிண்டுறாரான்னு அங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இதுல எந்த விதமான ஒரு வேலையும் செய்யலாம். இங்கேயும் கனியவள அலுவலகம் இருக்கு. கிழமைக்கு ஒருக்கா இந்த பெர்மிட் கொடுத்த இடத்துல என்ன நடக்குதுன்றெல்லாம் பார்க்கணும். அடுத்ததாக இது அகழ்வதற்குரிய பெர்மிட் இவர் எடுத்து எங்களுக்கு அகழ்றேன். அதுக்கு அடுத்ததாக அகழப்பட்ட இந்த பாரிய சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம். இதுல பாருங்க, பாத்தீங்கன்னா பாருங்கோ, 1 2 3 4 5 வழி அனுமதி பத்திரங்கள் இதுல காணப்படுகிறது. 5 டிராக்டர்களுக்குரிய வழி அனுமதி பத்திரம். அதாவது சட்டங்கள் இப்படித்தான் சொல்லுது. சட்டத்தை பற்றி நான் பிறகு சொல்றேன். இது இருக்குது வேறுட்ட. சரி, அடுத்த சட்டத்துக்கு வருவோம். சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால், 1992ஆம் ஆண்டு 33ஆம் இலக்கத்தில் 28வது பிரிவில் 28வதில் முதலாவது பிரிவு என்ன சொல்லுது என்று சொன்னா, நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க கூகுளில் கூட லைம்ஸ்டோன் ஆக்ட் ஸ்ரீலங்கா என்று போட்டிங்கன்னு சொன்னா சகலதும் பெறும். அதன்படி ஒன்றுதான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நான் என்ன சொல்றேன்டா, 28(1) என்ற ஒரு சட்டம் என்ன சொல்லுது, 1992ஆம் ஆண்டு 33வது சட்டத்திலே 28 முதலாவது பிரிவு சொல்லுது, கனிய வளத்தை மினரலை அகழ்வதற்குரிய பெர்மிட் எடுக்கப்பட வேண்டும். அது எங்களிடம் இருக்கிறது, நான் உங்களிடம் காட்டிட்டேன். இரண்டாவதாக, அகலப்பட்ட கனிய வளத்தை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் இருக்க வேண்டும். கொண்டு செல்வதற்கு எந்த வீட்டையும் கொண்டு வரதுக்கு வழி அனுமதி பத்திரம் இருக்கலாம். இவற்றை கிரஷருக்கு கொண்டு வரதுக்குரிய வழி அனுமதி பத்திரம் இதுல இருக்கு. அவர் என்ன செய்கிறார், அந்த ஓனர் அந்த அனுமதி பத்திரத்தின் ஊடாக அந்த கிரஷருக்கு அந்த பாரிய கற்களை கொண்டு வருகிறார். அதன் பின் பாருங்க, சட்டம் 28(1) பற்றி சொல்லிட்டேன். 28(2) என்ன சொல்லி இருக்கு என்று சொன்னா, செமி பினிஷ் பண்ணப்பட்ட மினரலை, அதாவது அரை பதப்படுத்தப்பட்ட கனியத்தை கொண்டு செல்வதற்கு லைசன்ஸோ ட்ரேடிங் லைசன்ஸோ விற்பனைக்கோ அல்ல போக்குவரத்து செய்வதற்கோ எந்த விதமான லைசன்ஸும் தேவையில்லை. அதாவது எங்களுடைய கருங்கல்லி சல்லி என்ன மாதிரி நாங்கள் கொண்டு வருகிறோமோ அதுவும் ஒரு மினரல், அதுவும் ஒரு கனியம். நீங்க பார்க்கலாம், ஸ்ரீலங்கா மினரல் என்று கூகுள் அடிச்சு பாருங்க, எல்லாம் வரும். லைம்ஸ்டோன் வரும், எங்களோட அதை கிரனைட்னு சொல்லுவோம், கிரனைட் வரும், எல்லாம் மினரல். அதாவது கருங்கல்லி சல்லிக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்கள் இருக்கோ அதே சட்டங்கள் தான் இந்த லைம்ஸ்டோன் என்ற சுண்ணக்கல் சல்லிக்கும் உண்டு. அதை விட அடுத்ததாக எங்களுடைய கனிய வளம் நாங்கள் சீமெந்து கோப்பை கொண்டு போகிறபடியால் இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று சொல்லி இதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இதில் பாருங்க, இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று இருக்கு, ஆனால் கருங்கல்லி சல்லி இண்டஸ்ட்ரியல் மினரல் இல்லை. ஏன் இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று இவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், நாங்கள் இதை சீமெந்து தொழிற்சாலைக்கு கொடுப்பதனால். சரி, ஓகே, அதாலேயும் அரசாங்கத்துக்கு வருமானம் கூட வருது. இந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்ற என்ன மீனிங், அதாவது அகழ்வுக்குரிய பணத்தை மும்மடங்காக்கி விட்டார்கள். முதல் 200 ரூபாய்க்கு எவ்வளவு இருந்தது, 200 ரூபாய் இருந்து இப்போ
200 இருந்த இது 1200 ஆக்கி என்ன சொல்லி செய்திருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் மினரல். அப்போ நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்றால் நாங்கள் தொழிற்சாலைக்கு கொண்டே வழங்கலாம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ சட்டம் எங்களுக்கு சொல்லிட்டு, சட்டம் என்னன்னு சொல்லிட்டு 28(1) அகல்றதுக்கு பெர்மிட் தேவை, அதில் அகலப்பட்ட பாறைக்கற்களை கொண்டு வரத்துக்கு பெர்மிட் தேவை, அதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். அடுத்ததாக 28(2) என்ன சொல்லுது, இந்த மினரலை, அதாவது செமி ஃபினிஷ் பண்ணின மினரலை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான லைசன்ஸ், அதை ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கோ எந்த விதமான லைசன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லுது. அதன் பிரகாரம்தான் நாங்கள் இதை போக்குவரத்து செய்கிறோம். அதை 2 நீதிமன்றங்கள், முதலாவதாக வவுனியா நீதிமன்றம், கௌரவ நீதிமன்ற வவுனியா நீதிமன்றம், இந்த வவுனியா போலீசாரால் எனது வாகனம் பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதிலே கூட நான் 28(2) இதை கொண்டு செல்லலாம் என்பதை உறுதிப்படுத்தி என்னுடைய வாகனத்தையும் என்னுடைய பொருளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இரண்டாவதாக கெபிட்டிகொலா, இது கௌரவ நீதிமன்றம் வவுனியா, அதாவது தமிழ் நீதிபதி ஒரு ஆள். அடுத்ததாக கௌரவ நீதிமன்றம் கெபிட்டிகொலா, அதாவது நாங்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணம் இருந்து திருவோணமலை போகும் பொழுது வவுனியா, கெபிட்டிகொலாவா, குரப்பொத்தானியெல்லாம் கடந்து தான் போகணும், கிளிநொச்சியில் ஸ்டார்ட் பண்ணி. அடுத்ததாக இந்த கெபிட்டிகொலாவ நீதிமன்றமும் எங்களுடைய 28(2) தான் இவர்கள் ஏற்றி கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி, அது நான் முதலே சொல்லிட்டேன், 28(2) ஒன்றும் தேவையில்லை என்று, அதை காரணம் காட்டி அவர்களும் எங்களுடைய வாகனங்களை விடுதலை செய்திருக்கிறார். இதுக்கு குருபரன், அதாவது சட்டத்தரணி குருபரன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கெபிட்டிகொலாவ நீதிமன்ற நீதிபதியூடாக கதைத்து எங்களுக்காக வாதாடி இந்த வாகனத்தை பெற்று தந்திருக்கிறார். அப்போ கௌரவ சிங்கள நீதிபதி எங்களுடைய தமிழ் சட்டத்தரணியூடாக நான் கதைத்து இதை பெற்றுக்கொள்கிறேன். ஆகவே 2 நீதிமன்றங்களின் கொப்பிகளும் ஊடகவியலாளராகிய உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். அதை நீங்கள் காட்டலாம், அல்லது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தரேன். சரி, எனக்கா? சரி, இது அடுத்ததாக இதானுங்கிற பிரச்சனை. அடுத்ததாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எனது வாகனத்தை மறைத்து பிழையான தகவல்களை சமூக வலைத்தளங்களுக்கு பரவி இருக்கிறார். அது எனக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கிறது. எனது தகப்பனார் காலம் இருந்து 65 வருடங்களாக நாங்கள் இந்த சிட்டி ஹார்ட்வேர் கட்டிடப் பொருட்கள் விற்பனை நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 65 வருடங்களாக எங்களுக்குரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நாங்கள் மற்றவர்கள் மாதிரி இல்லை. என்னுடைய 180 தொழிலாளர்கள் என்னிடம் வேலை செய்கிறார்கள். ஒரு பெரிய அளவு வடமாகாணத்திலே ஒரு பெரிய அளவிலான கட்டிடப் பொருட்கள் விற்பனை நிலையம் எமது ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தில் இருக்கின்ற இன்று கூட எனது மகள் கொழும்பிலே படித்துக் கொண்டிருக்கிற எனது மகள் கூறுகிறாள், அப்பா இந்த கடையை பூட்டி விட்டு கொழும்பில் தொழிலை செய்யுங்கள், ஏனப்பா உங்களை பற்றி இப்படியான தகவல்கள் கொண்டிருக்கின்றன. நான் சொன்னேன், என்னுடைய 180 தொழிலாளர்களை விட்டுட்டு நான் இங்கிருந்து வர முடியாது. நான் எதிர்பார்க்கிறேன், இதுக்கு பின்புலம் ஏதாவது நாங்கள் விட்டுட்டு போனால் இந்த 180 பெரிய ஒரு தொழிலை சிங்கள ஆதிக்கத்தால் செய்யப்படுமோ, அல்லது வேறொரு இனத்தவர் வேறு மாவட்டத்திலிருந்து இதை செய்ய பார்ப்பார்கள். செய்தால் அவர்கள் 180 தொழிலாளர்களை அங்கிருந்து கொண்டு இங்கே குடியேற்ற பார்ப்பார்கள். நான் விட்டுட்டு சென்றால் எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. எனது ஊடகத்திலே நான் என்னை பொறுத்தவரையில் நான் நல்லவனாக வாழணும், நேர்மையானவனாக வாழணும். ஒரு பணம் உழைத்தால் கூட நிம்மதியாக இருக்கணும். அதாவது சொல்லப்போனால் நீங்கள் நம்ம மாட்டிக்க எங்கட அம்மா காப்பு போட்டிருக்கிறேன், நான் சாகைக்கு தான் வெட்டினான். அந்த காப்பு அம்மாவுக்கு நான் பால் கொண்டே கொடுத்து வேண்டின காசில் போட்ட காப்பு, சாகு மட்டும் அந்த காப்பு கலட்டப்படவில்லை. அப்படியான பணம் ஒரு காலம் வெளியில் போகாது. அப்போ இவர் இப்படி இளங்குமரன் தனது கௌரவ பாராளுமன்ற இளங்குமரன் அவர்கள் இதை என்னத்துக்காண்டி செய்தார்? இவருக்கு அதாவது சில நேரங்களிலே இதை பற்றி அறியாதவர்கள், அதாவது இதை தெரியாதவர்கள் சில பேர் இந்த தொழில்களை பற்றி, அதாவது என்ன சொல்றது, எனவே சட்டத்தின் பாட்பட்டும் விதிகளின் பாட்பட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சட்டத்தின் பாட்பட்டும் விதிகளின் பாட்பட்டும் செயற்படும் நமது தொழில் தொடர்பிலே, இந்த தொழில் எங்களோட அது தொடர்பான முழுமையான விவரங்களை அறியாத நபர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை தாங்கள் புறந்தள்ள வேண்டும். அதை கவனத்தில் இருக்கக்கூடாது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே,
நீங்கள் அதை கவனத்தில் எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், அதை புறந்தள்ளி எங்களுடன் வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சிட்டி ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் 180 பேர் வேலை செய்கிறோம். 85 பார உறுதிகளங்கள்ட்ட இருக்குது, வாகனங்கள் இருக்கிறது. இதில் நாங்கள் ஒரு களவு வேலை கூட செய்யலாது. ஒரு டைமில் ஒரு சாரதியை நான் உடனே வெளியேற்றுவேன், அவன் போய் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இன்னட்ட 80 வாகனம் என்றால் எத்தனை சாரதி? இலங்கையில் வேலை செய்கிற சகல இனத்தவர்களும் என்னுடன் வேலை செய்கிறார்கள். அப்போ ஒரு அணு அளவு கூட நாங்கள் ஒரு பிழையான வேலைகளை எமது நிறுவனம் செய்யவும் மாட்டுது, செய்ய வேண்டியதும் எங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த இளங்குமரன் என்பவர் எனது வாகனத்தை, அதாவது இந்த வாகனத்தை வழிமறித்த சட்டவிரோதமான முறையில் வழிமறித்திருக்கிறார். அதை விட போலீசாரிடம் வாக்குவாதப்பட்டிருக்கிறார். இது கொண்டு போகலாம். 2 நீதிமன்றங்களும் விடுதலை செய்ததற்கு ஆவணம் போலீசார் சாரதிகள் எல்லோரிடம் இருக்கிறது. எல்லோரும் அதை பார்க்கிறார்கள். அதான் கூறியும் இல்லை இது ரூட் பெர்மிட் வேணும். அது அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறேன், மந்திவில்ல தங்களுக்கு மக்கள் சொன்னார். மந்திவில்ல நான் சொல்ல, நான் புன்னாலை கட்டுவரன் இருக்கின்ற வாணி கல்லுடைக்கும் கிரசரில் ஏற்றி கொண்டு போன சாமானுக்கும் மந்திவில்லுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு மந்திவில்லில் இருக்கிற ஒரு பழைய கிடங்க காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் இப்பொழுது முந்தின மாதிரி இல்லை. இப்போ பாதுகாப்பு வலயங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டது. எங்கும் என்னவும் கெனிய வளம் இருக்கு, போலீஸ் இருக்கு. இவர் சட்டத்தை கையில் எடுக்கலாது. இவர் அன்று என்னது போல் லொரியை வழிமறித்ததை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சிங்கள சாரதி. அவன் சரியாக பயந்து விட்டான். அவன் சொல்லி இருக்கிறான், நான் இந்த என்பிபி என்ற கட்சி என்னிடம் எங்கள் ஊரிலும் இருக்கிறது, நான் இதை கொண்டு சொல்லுகிறேன், இதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு போக போறேன். அதாவது அவன் ஒரு கெபிட்டிகுலாவை சேர்ந்தவன், அவன் ஒரு என்பிபி ஏரியா. அது அவர் சொல்றார், இப்படி எனக்கு இப்படி வந்து இப்படி செய்திருக்கிறார். இவர் பார்லிமெண்ட் மந்திரித்துமாவான் என்று எல்லாம் என்ன கேட்கிறேன். அப்போ நாங்களும் என்ன பொறுத்தவரையிலையும் இந்த கௌரவ இளங்குமரன் அவர்கள் எங்களுக்கு, அதாவது சமூக வலைத்தளங்களுக்கு எனக்கு பிழையான தகவல்களை வழங்கி, இப்பொழுதும் எனக்கு சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி பிழையான தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. இப்பொழுது நாங்கள் உங்களிடம் காட்டிட்டேன் எல்லாத்தையும், சகல ஆவணங்கள். இதுதான் சட்டம். வேணும்னா நான் சொன்ன சட்டத்தை ரிப்பீட் பண்ணி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது அதாவது ஒரு கனியம், ஒரு மினரலை நாங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த நான் சொன்ன சட்டங்கள்லாம் இருக்குது. அதாவது கருங்கல்லுக்கும் ஒரே சட்டம் தான், இதுக்கும் ஒரே சட்டம் தான். இது இண்டஸ்ட்ரியல் மினரல் என்றால் என்ன செய்யலாம், இந்த கனிய வளம் அதை கூட்டலாம், அந்த காசை கூட்டலாம் ஒழிய அந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று ஒன்றும் வைக்கல. மற்றது எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்றதா சொன்னால் தான் நாங்கள் வேற ஒரு லைசன்ஸ் வந்து எடுக்கணும். அப்போ இப்போ இருக்கிற இவைகளெல்லாம் சப்ளையர். அடுத்ததாக பாருங்க, நான் வந்து நல்லதை தான் செய்கிறேன். நான் வந்து வாழ்வாதாரத்துக்கு உதவியாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது 30 வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த புன்னாலை அந்த பகுதிகள், தெல்லிப்பளை, புன்னாலை கட்டுவன் பகுதிகள் எல்லாம் இப்பொழுது விளைநிலங்களாக மாற்றப்பட்டு வருகிறது. சொல்லுங்க, இவர்களுக்கு தெரியும், விளைநிலங்களாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இதை கொள்வனவு செய்யவில்லை என்றால் எங்களுடைய நிலம் கல்பூமியாகத்தான் இருக்கும். நான் டோக்கியோ சிமெண்ட் சொல்கிறேன், நாங்கள் பெருசாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் கப்பலால் கொண்டு வந்துடுவேன், நிப்பாட்டு சாமான் காணி கொண்டு வராத, கூட கொண்டு வராத, நாங்கள் கப்பலால் கொண்டு வர்றது எங்களுக்கு லாபம் என்று சொல்கிறாங்க. இந்தியா போன்ற பிரதேசங்களில் இந்த லைம்ஸ்டோன் கூடிய அளவு கிடக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அவன் கப்பலால் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிடும். அதுவும் காபரெல்லாம் அவனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவுகள் ஒன்றுமே இருக்காது. நான் ஒரு அதாவது எண்ணெய் தேவை, அதாவது 16 வருடங்களாக நாங்கள் டோக்கியோ சிமெண்ட் கம்பெனியிலே இலங்கையிலே முதலாவது டீலராக வந்து கொண்டிருக்கிறோம். அது கூட சிங்களவருக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. ஒரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிட்டி ஹார்ட்வேர் நிறுவனம் 14 வருடங்களாக இலங்கையிலேயே முதன்மையாக விற்பனை செய்து கொண்டிருக்கு. இந்த சீமெண்ட் ஆகக்கூடிய சீமெண்ட் பைகளை விற்று கொண்டிருக்கிறது என்பது எல்லா சிங்கள ஹார்ட்வேர் உரிமையாளர்களுக்கு நாங்கள் ஒரு ஆனுவல் மீட்டிங்கள் வைப்பினோம். அதுக்கு போய்க்க ஒரு பொறாமைப்படுறாரு. அப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இந்த எங்களுடைய வடமாகாணத்தை நாங்கள் முழுதாக ஒரு வளமிக்க நாடாக மாற்றுவோம் என்றால், இப்படி கௌரவமிக்க இளங்குமரன் அவர்கள் போல மந்திரிகள் வடிவாக சிந்தித்து, வேறு யார்ட்டையும் இப்படி செய்ய போறீங்கன்னா கூட நீங்கள் சிந்திச்சு செய்யுங்க. போய் கேளுங்க, அவனை போய் காணுங்க, அவனோட என்ன இருக்குது, அதில் கனிய விளக்காரத்தை போய் கேளுங்க, நீங்கள் லைசன்ஸை கொடுத்தீங்களா, இதை செய்தீங்களா. சும்மா 2-3 பேருடைய கதைகளை வைத்துக்கொண்டு மக்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கு கூறினா இந்த 4 பேர், நான் நினைக்கிறேன் அந்த காரில் வந்த 4 பேரும் தான் உங்களுக்கு கூறினார்களோ தெரியல. இளங்குமரன் 4 பேரும் தான் சொல்லி நீர் இப்படி லொரிய மறிச்சிங்களோ இன்னோ தெரியல. மக்கள் என்றால் என்ன? மக்கள் என்றால் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கணும். ஒரு வழக்கில் கூட, மேல் நீதிமன்ற வழக்கில் கூட 100 பேர் கையெழுத்து போட்டதை மேல் நான் வேணுமென்று அதுக்கு அடுத்த இதில் சொல்லலாம். 100 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட வழக்கை கூட மேல் நீதிமன்றம் நிராகரித்தது. அதை பற்றி இல்லை, இதுதான் சட்டம், இதுதான் ஒழுங்கு. 1000க்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் சொல்லணும். நீங்கள் ஒரு 3-4 பேர் சொல்லி அதை செய்யலாம். மக்கள் சொன்னது என்னெல்லாம் சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் சொல்லலாம். அது மற்றது, நான் உங்களுடைய என்பிபி காரியாலயத்துக்கு நான் நேற்று மாலை சென்றிருந்தேன்.
என்னுடைய ஆவணங்களை கொண்டு சென்றேன். அங்கே கௌரவ அமைச்சரின் பிஏ இருந்த பிரகாஷ்ன்னு சொன்னார். எனக்கும் பிரகாஷ் பேர், அவருக்கும் பிரகாஷ். அப்போ என்னுடைய பேர்லாம் நீங்களும் இருக்கிறீங்க. அவர் கவலைப்பட்டு தான் கதைத்தார். உங்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் வந்துட்டா அவர் தன்னிச்சையாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள். என்பிபி கட்சிக்கும் சிட்டி ஹார்ட்வேருக்கும் எந்த 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 கோபதாபங்களும் இல்லை, உண்மையிலேயும் இல்லை. என்பிபி கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தான் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமென்று நான் என்னுடைய ஸ்டாஃபுக்கு எதிரையும் மாற்றம் ஒன்று வேணுமென்று தான் நாங்கள் வாக்களித்தோம். நாங்கள் கட்டாயம் ஒரு மாற்றம் வரணும். எங்களுடைய எதிர்காலத்தின் பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கணும். என்னுடைய பிள்ளைகள்லாம் நான் இவ்வளோ பணத்தை வச்சுருந்தா வெளிநாட்டுக்கு போனால் இந்த பணத்தை யார் பார்க்குறது? அப்போ ஒரு மாற்றம் இருந்தால்தான் எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் இங்கே கல்வி கட்டி இங்கே வேலை செய்யக்கூடிய மாதிரி வருவார்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எல்லாம் ஒரு வட மாகாணத்திலே ஒரு ஒரு என்னது பிள்ளையை இலத்திர அதாவது மேக்ஸ் படித்து இன்ஜினியராக ஆக்க போகிறேன். என்ன காரணம்? ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒன்று போடணும். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த அனுபவம் இல்லை, ஆனால் எங்கள்கிட்ட காசு இருக்குது, ஆனால் போடலாம். எந்த அனுபவம் இல்லாமல் ஒன்றும் இந்த காலத்தில் செய்யலாம். அப்போ ஒரு 2-3 வருடங்களில் என்னுடைய மகன் இந்தியாவிலேயோ இங்கேயோ போய் படித்து இந்த தொழிற்சாலைகள் அந்த இண்டஸ்ட்ரியல் செக்ஷன் படிச்சுட்டு வந்து பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை போடுறதுக்கெல்லாம் இதாண்டனா. அப்போ அந்த பிள்ளையான கனவுகள் எல்லாம் இப்பொழுது இவர்கள் போன்ற எம்பிமார்கள் இந்த பிள்ளையான கருத்துக்களால் மனமுடைந்து போகிறார்கள். ஆகவே கௌரவ இளங்குமரன் அவர்களை, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களே, எங்களுடைய நிறுவனத்தை பற்றி ஆராய்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்றெல்லாம் கேட்டு செய்யுங்க. சட்டத்தை பாருங்க, சட்டமண்டி இருக்கு. சும்மா கூகுளில் அதிலேருந்து கூகுளில் தட்டினா கூட சொல்லி இருக்கலாம். நீங்கள் மற்றது இந்த வாகனத்தில் இருக்க நான் கஷ்டப்பட்டு உழைக்க இந்த தரப்பால் கிழிச்சு போட்டீங்க. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல எடுத்தது அதெல்லாம் நீங்கள் என்னென்னு கிழிப்பீங்க? நீங்கள் யார் அதுக்கு? ஆகவே நீங்கள் கௌரவ இளங்குமரன் அவர்களே, நீங்கள் சரியான முறையில் விசாரித்து சரியான முறையில் செய்யுங்க. இதுதான் எங்களுடைய இதை தெளிவுபடுத்தணுமென்றதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒன்றையொன்று நாங்கள் ஒரு பெரிய நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனத்தை இப்படியானவர்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு மனமுடைந்து விட்டால் நாங்கள் இதை விட்டு விலத்தி வேறொரு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டி வரும். என்னிடம் இருக்கிற 180 தொழிலாளர்களுக்கும் இந்த இளங்குமரன் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுமா? இவர் கதைக்கிறார். இப்போ நான் நாளைக்கு இந்த பிள்ளை சொல்லிட்டு அப்பா க்ளோஸ் பண்ணிட்டு கொழும்புல இருக்கிற வியாபாரத்தை வந்து நடத்துண்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். இளங்குமரனால் என்னட்ட இருக்கிற 180 தொழிலாளருக்கு வேலை வழங்க முடியுமா? இல்லை. அப்போ கௌரவ இளங்குமரன் அவர்களே, ஒரு நிறுவனத்துடன் நீங்கள் காட்ட போறீங்கன்னா அதில் வந்து பரிசீலியுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நாங்கள் நல்லது தான் செய்கிறோம். அதாவது கல்பூமியை விளைநிலங்களாக மாற்றுவதுங்கிறது வேணுமெண்டா இன்றைக்கு வாங்க, நான் வேணுமா வாங்க, எங்களோட வாங்க, நான் கொஞ்சம் காட்டுறேன் என்ன நாங்கள் செய்கிறோம்னு. இந்த சப்ளைஸ் எல்லாம் இருக்கிறோம், இன்னும் அங்கே இருக்கணும். கனவேர் கல்லுடைக்கு மாளிகள் வைத்திருக்கிறவை, இதெல்லாம் பரம்பரையாக வச்சிருக்கிறவை. 1960ஆம் ஆண்டிலிருந்து இந்த கல்லுடைக்கு மாளிகள் இருக்குது. சும்மா நீங்கள் ஏதோ மந்தியில் மந்திவில்ல போய் ஒரு பழைய கிடங்குகளை போய் நின்று கையை வைத்து காட்டிக்கொண்டு நிற்கிறீங்க. அதை விட்டு இங்கே வாங்க. நாங்கள் போன முறை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட நான் நேரடியாக சென்று என்னுடைய தகவல்களை நான் வெளியிட்டிருந்தேன். சில நேரம் இதில் இந்த ஊடகவியலாளர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இருந்திருக்கலாம். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று தெரியவில்லை. அடுத்ததாக நான் கூறியிருந்த அந்த பிஏட்டை நான் என்னுடைய டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டு போனோம். என்பிபி கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. அவர் தனிப்பட்ட ரீதியாக இதை போட்டிருக்கிறார். கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், நீங்கள் உங்களுடைய அனுமதிகளை வைத்துக்கொண்டு உங்களுடைய தொழில்களை தொடர்ந்து செய்து கொண்டு போகும்படி பிஏயிடம் அதாவது பிஏயிடம் கூறி என்னிடம் பிஏ கூறியிருந்தார். அப்போ அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு அமைச்சர் இதை சொல்லிட்டார், அவர் தனிப்பட்ட முறையில். ஆகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களே, நான் இந்த வாகனத்தை ஏன் போலீஸில் வச்சிருக்கிறார்கள் என்றால், கனியம் சம்பந்தமாக ஒரு வாகனம் போலீஸில் பாரப்படுத்தப்பட்டால் அது கனிய வளத்திலிருந்து அவர்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். கனிய வளத்திலிருந்து நேற்று வந்து பரிசீலித்து ஒரு பகுதியை கொண்டு போயிருக்கிறார்கள். கொண்டு போய் கொழும்பில் உள்ள அவர்களுடைய லேப் என்று சொல்கிறோம், பரிசோதிக்கப்படும் இடம் இருக்குது கொழும்பில். அதில் கொடுத்து அதில் கொண்டு வரும், இது என்ன சாமான், இதில் கால்சியம் கார்பனேட் என்ன பெர்சன்டேஜ் இருக்குது, இது என்ன மினரல் என்றெல்லாம் போட்டு வரும். அது வந்த பிறகு தான் போலீஸாரால் இதை ரிலீஸ் பண்ண முடியும், அல்லது நீதிமன்றத்தையும் அதை எடுக்க முடியும். சில வேளைகளில் நீதிபதி அதை பார்த்துட்டு இது கல்லுத்தானே, இது சட்டத்தில் 28(2) அதாவது வவுனியா கோர்ட்ஸில் அப்படி தான் நாங்கள் எடுத்தோம். வவுனியா கோர்ட்ஸில் நீதிவான் பார்த்தார், அவருக்கு விளங்கிட்டு இது சல்லிக்கல். அவரும் சொன்னார் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன் நான் என்று. அப்போ 28(2) அது கொண்டு போகக்கூடியா இருந்தது, அவர் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனால் கெபிட்டிகொலாவ நீதிபதி என்ன செய்தார், இல்லை நீங்கள் அங்கே அனுப்பி அது டெஸ்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு தான்
நாங்கள் அடுத்த பரிசீலிக்கப்படும். அப்படி எப்படி சில கௌரவ நீதிமன்றங்கள் கௌரவ நீதிபதிகள் சில சந்தர்ப்பங்களில் சொல்வார்கள். ஓகே, என்றாலும் நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்களுடைய நிறுவனம் இந்த தொழிலை செய்து கொண்டு போகுது. நான் இந்த பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் எல்லாம் கூட்டிக்கொண்டு வந்தேன். நாங்கள் பிள்ளையான வேலையை ஒன்றுமே செய்யலை. நாங்கள் இனி எங்களுடைய கடையில் இருந்தே வீடியோ போட்டு இந்த சுண்ணக்கற்களை ஏற்றி கொண்டு போகிற வாகனங்கள் ஊடகவியலாளருக்கு நான் சமூக வலைத்தளங்களுக்கு நான் போடுகிறேன். சரி, என்ன இதை தெளிவுபடுத்த ரைட். அடுத்ததாக நான் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறேன். என்ன முறைப்பாடு என்று சொன்னால், இவர் சமூக வலைத்தளங்களில் கூடுதலான முறையில் இவர் கூறியதை விட திரிவுபடுத்தி எல்லாம் பிள்ளையான தகவல்களை சொல்லி சமூக வலைத்தளங்களில் எனக்கு எதிராக கூடுதலான பிரச்சாரங்கள் வரவழைக்கிட்டு, அப்போ நான் இவருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பிள்ளையான பொய்யான என்னை சம்பந்தமான பிள்ளையான பொய்யான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்று சொல்லி நான் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்தேன். ஏன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தேன் என்றால், யாழ்ப்பாணத்தில் பதியப்பட்டனால் யாழ்ப்பாணத்தில் தான் முறைப்பாடு செய்யலாம். சாவகச்சேரியில் இருந்தால் சாவகச்சேரியில் முறைப்பாடு செய்யலாம். நான் சில பேர் சொல்லலாம் நான் யாழ்ப்பாண போலீஸ் என்ன சப்போர்ட் அது இது என்று. இல்லை, நான் யாழ்ப்பாணம் இருந்தால் யாழ்ப்பாணம் தான் அது நாங்கள் செய்யணும். அடுத்ததாக இன்னும் நான் இன்று உங்களுடைய இதுகளை முடித்து விட்டு அடுத்ததாக நான் காங்கேசந்துறை செல்ல இருக்கிறேன். அதாவது இணைய முறைப்பாட்டு பகுதி ஒன்று அங்கே இருக்குது என்று அறிந்தேன். எனக்கு இதை பற்றி தெரியலை, இப்போ தான் இனி இதை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னையும் இப்படியான இதுகளை கேட்டு என்னையும் ஒரு காலத்தில் அரசியல்வாதி ஆக்குறது தான் இளங்குமரன்ற வேலையோ தெரியலை. அது பார்க்க போனால் எனக்கும் அப்படி வருது. ஆனால் நாங்கள் அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டை கொடுப்போம், ஆனால் அரசியல்வாதி ஆகிற விருப்பங்கள் எங்களுக்கு இல்லை. நான் இப்போ இணைய இதுக்கு போய் இவருக்கு எதிராக மற்றது இந்த சமூக ஊடகங்கள் சிலது கணப்பேருங்க பற்றி கணக்கை போட்டிருக்கிறேன். சமூக ஊடகங்கள் அதுகளையும் நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுகளையும் கொண்டு போய் காட்டி உடனடியாக இந்த பதிவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று கூற இருக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் நீங்கள் இருந்தால் கேளுங்க. அரசாங்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்நாட்டு முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், அதை முதலீடு செய்வது என்று கோரிக்கொண்ட முன்வைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் கொண்டாக்கள் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றால் இதில் அதன் தாக்கம் அதுதான் நான் கூறியிருந்தேனே. இப்போ எனக்கு இப்படி தந்தா நான் இப்போ கொழும்புக்கு போயிட்டேன்னா கடையை பூட்டினா 180 பேருக்கு வேலை இல்லாமல் சும்மா இருக்கும். மற்றது சிங்கள ஆக்கள் யாரும் வருவினோம் இந்த ஹார்ட்வேரை இரும்ப செய்வோம் டக்குண்டு. அப்போ சிங்களத்திலே ஆக்கள் தான் வேலை ஆட்களும் பெறுவார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்வார், இங்கே குடியேறுவார்கள். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்திலே ஒரு சிங்கள எம்பி தெரிவு செய்யப்படலாம். இப்படியான சம்பவங்கள் நடந்தால் சிங்கள எம்பி ஒரு ஆள் தெரிவு செய்யப்படலாம். அப்போ நாங்கள் தமிழ் தேசியம் என்று கதைத்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதை விட மோசமாக இவர் எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இதை செய்திருக்கிறார். அவருக்கு நான் நினைக்கிறேன் தெரியாமல் செய்திருக்கலாம். அவர் சிறிய வயது, அதால் அவர் தெரியாமல் செய்திருக்கலாம். ஆனால் இனி இப்படியான இதுகளை தயவு செய்து ஆராய்ந்து அதுகளுக்குரிய நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்காங்க. அதில் போலீஸ் என்னதான் இருந்தாலும் போலீஸ்ன்னு ஒன்று இருக்குது, மற்றது கனிய விளம்பு இருக்குது, அரசாங்க அதிபர் என்று இருக்கிற ஆளுநர் என்றெல்லாம் இருக்கிறார்கள். அப்போ அதுகளுக்கு கூடாக உங்களுடைய வேலை திட்டங்களை கொண்டு போகிறது நல்ல. இப்போ ஸ்ரீலங்கா கிளீன் என்று சொல்லி நல்லதையும் தட்டி விட்டீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். க்ளீன் பண்ணுறதுன்னு நல்லது எல்லாத்தையும் தட்டி விட்டால் எல்லாம் 0வாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஆனால் சாப்பிட சோறு இருக்காது. அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். அதாவது இது என்ன இந்த 65 வருடங்கள் நீங்கள் நம்ம தகப்பனார் காலமிலிருந்து நான் கட்டிட பொருட்கள் விற்பனை செய்கிறேன். நான் கொட்டடி சந்தையில் எங்களை முதலாவது மரக்கால் இருந்தது, நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ இப்படியான செய்தது எங்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. மற்றது இவையெல்லாம் இப்படி நாங்கள் எல்லாம் இப்படி செய்கிறோம், ஏன் இப்படியான இதெல்லாம் நடக்குதுன்னு கவலைப்படுகிறேன்.